பதறாத, நேரம் இருக்குல்ல. 8:10 தானே ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. போகாத, போயிடாத. கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை ஏத்துறேன். பனி பெஞ்சாலும் கதகதப்பா இரு. இங்க பாரு, ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான். அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு. 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000. அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க, அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன், சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன். அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு. ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பலேறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான். வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேரா ஏன் போகவில்லை? சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன். உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய். ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டேன்னு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சியும் பெரியார். அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார். என் தாத்தன் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மறவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மாலையானால் காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும். திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்க செல்ல முடியாது. இன்றுதான் திருமணம், போக முடியாது. கைரேகை வைத்துவிட்டு காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும். ஒரு மந்தை போல. மனைவிக்கு பிரசவம், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். தாய் மரண படுக்கையில், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். 80 வயது இதய நோய், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். இந்த சூழலில் ஒரு மகன் இளம் வயதில் வந்தான். தன்மானம் இழந்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக உன் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பலாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எறிந்தான். கிளர்ச்சி. அந்த கைரேகை கொடுஞ்சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எவன்? எங்கள் தாத்தன் ஜீவானந்தத்தை தவிர எவன் நின்றான்? வைக்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள், இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் போராடின என்கிறீர்கள். ஒரு தமிழ் பேரினத்தில் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு சித்திரவதை செய்கிற போது அதற்கு ஆதரவாக நின்று போராடுவது ஏன்? ஐயா ஈவேரா அவர்கள் யாருக்கு பதில் சொல்லுவார்? யார்? இதில் எவன் பெரியார்? எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் இறந்து போறார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது. அவர் இறந்ததற்கு அறக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிட கழக கொடி. இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு பண்ணணும்? அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும். அது நான்